குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த பீட்ரூட் சாதத்தை பார்த்தாலே ஒரே அலர்ஜி ஆகிடும். ஆனால் இதா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அழகாக லஞ்ச் பாக்ஸ் காலி ஆகிட்டு வந்துருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? கடாயில் 4 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் போல் கடலப்பருப்பு, 1/2 ஸ்பூன் போல் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகாய் நல்லா கீறி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியை நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் எல்லாம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்ததும் துருவி வச்சுருந்த பீட்ரூட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஓரளவு நல்லா பரவலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு தூவிக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு தூவிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பீட்ரூட் மீடியம் சைஸ் 2 பீட்ரூட்டுக்கு 1/2 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எப்போவுமே பீட்ரூட் வேகிறதுக்கு நம்ம அதிகம் தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். ஏன்னா பீட்ரூட்லேயும் தண்ணி வரும். அதனால் நம்ம இப்போ நான் கிளறிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த கரண்டியில் 1/2 கரண்டி போல் தான் தண்ணியே எடுத்துருக்குறேன். அதை அப்படியே மேலாப்பில் தெளித்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் போல் மூடி விட்டுடுங்க. அது நல்லா ட்ரை ஆகிடும். அந்த தண்ணி எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் பச்சை சுண்டல் ஊற வச்சு வேக வச்சுருந்தேன். அந்த சுண்டலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பசங்க இது குறுக்கால சாப்பிடும்போது அது வாயில் அந்த சுண்டல் படும்போது அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் சுண்டல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் துருவல் கூட இது கூட சேர்த்துக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட சாதம் ஆற வச்சுருந்த சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா சுட சுட பீட்ரூட் சாதம் நமக்கு ரெடி ஆகிடுங்க. இது பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் இது சொல்கிறேன்னா என் பசங்க இது ரொம்பவுமே விரும்பி சாப்பிட்றாங்க. இதை பொரியலாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுவிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.